ஹலோ மக்களே, வெற்றி துளசி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தன்னோட அப்பா நிலைமைக்கு மகேஷ் தான் காரணம்னு தெரிஞ்ச அப்புறமா அஞ்சலினால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட பூ பொட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காண்டி சொந்தக்காரங்க எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த துளசி முருகன் எல்லாம் ரொம்பவே வருத்தப்படவும் அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. அதே சமயத்துல எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் கண்டிப்பா இந்த மகேஷை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட வீக்னஸே நம்ம தான், அதனால மகேஷோட கண்ணு முன்னாடியே தன்னோட உயிரை கொடுக்கறது கூட தயாராகிட்டாங்க நம்ம அஞ்சலினே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவராமனுக்கு திடீர்னு இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு துளசி லக்ஷ்மி யாருக்குமே தாங்கவே முடியலை. இந்த டைமில் கரெக்டாக அவங்க சொந்தக்காரங்களும் வந்து என்ன லக்ஷ்மி, சிவராமனும் இப்போ இல்லை, அதனால் அடுத்த சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி துளசி யாருக்குமே எதுவுமே புரியலை. என்னடா இவங்க சொல்ல வராங்கன்னு பார்த்தா லக்ஷ்மியோட பூ பொட்டு எல்லாமே இன்னும் இருக்குது. அதான் ஹஸ்பண்ட் இல்லைல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் வச்சிட்ருக்க, அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்க காப்பு எதுவுமே போடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட முருகன் துளசி எல்லாருக்குமே பயங்கரமாக வருத்தம் ஆயிடுது. என்னடா அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டே இருக்காங்க. சுற்றி உள்ளவங்களும் அதை எதுவுமே பொருட்படுத்தாம லக்ஷ்மியோட வளையல் பூ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த முருகனுக்கு கொஞ்சம் கூட தாங்கல. என்னடா லக்ஷ்மி அம்மாவை இந்த மாதிரி பண்றாங்களே, அவங்களோட பூ வளையல் எல்லாம் இந்த மாதிரி செய்யறாங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு முருகனும் அதை தடுத்து நிறுத்ததுக்கு பாக்குறாங்க. முருகன் என்ன சொன்னாலும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு இருந்த துளசியும் ரொம்பவே அழுதபடியே எல்லார்கிட்டையும் அம்மாவுக்கு வளையல் எதுவுமே எடுக்காதுங்க, அதே மாதிரி பொட்டையும் அழிக்காதுங்கன்னு சொல்லிட்டு முருகன் அண்ணே சொல்றாங்கன்னு துளசி எல்லார்கிட்டயும் புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனாலும் சுத்தி உள்ளவங்க எல்லாம் அதை கேட்குற மாதிரியே இல்லை. இது ஒரு சடங்கு, இப்படி பண்ணி தான் ஆகணும்னு லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த துளசி முருகன் கூட கொஞ்சம் கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே, அம்மாவை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக இருக்கு. அப்பா இழந்ததையே எங்களால் பொறுக்க முடியல, அதுக்குள்ள அம்மாவையும் இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம எமோஷனலாக இருந்துச்சு. லக்ஷ்மியும் சிவராமன் கூட அவங்க சேர்ந்து வாழ்ந்த நாட்களை நினைச்சு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் அஞ்சலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலியும் ரொம்பவே கதறி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்பாவோட நிலைமைக்கு இந்த மகேஷ் தான் காரணம், இப்போ என்னடானா அம்மாவுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, என்ன பண்றது இப்பன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அக்கா கிட்ட கூட எதுவுமே சொல்ல முடியலையே, எவ்வளோ தைரியமான பொண்ணு நம்ம, ஆனால் இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, இந்த மகேஷை எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்துக்கு கண்டிப்பாக இந்த மகேஷ் தான் கொலைக்காரன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு அஞ்சலியும் நினைக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதே அந்த மகேஷ் நம்ம என்ன பண்ணாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நம்ம மேலே ரொம்பவே பாசம் அதிகம், அதனால நம்ம என்ன பண்ணாலும் குடும்பத்துக்கு தான் ஆபத்து வருமே தவிர நமக்கு எந்த ஆபத்துமே வராது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நம்ம மகேஷுக்கு கால் பண்ணுறாங்க அஞ்சலியும். மகேஷும் அதை பார்த்தோன்னே என்னடா அஞ்சலி இந்த டைமுக்கு கால் பண்ணுறாளே, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கவும் அஞ்சலியும் அவங்கள்ட்ட வந்து, என்ன மகேஷ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல, என்னோட குடும்பத்தை அழிச்சிட்டு நீ நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறியா, உன்னை பத்திர உண்மை எல்லாத்தையும் என்னோட அக்கா எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு பார்த்தா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்க, இதுக்கு மேலே உன் கூட எனக்கு வாழவே முடியாது, அது மட்டும் இல்லாம இனிமே என்ன நீ பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே மகேஷுக்கு கொஞ்சம் கூட குழப்பம் ஆகிருது. என்னடா அஞ்சலி இந்த மாதிரி பேசுறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு அஞ்சலியை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அஞ்சலியும் கொஞ்சம் கூட சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. அப்படியே மகேஷ் கிட்ட அஞ்சலி வந்து, என்ன நான் உயிரோட இருந்தா தானே நீ எல்லாம் இந்த மாதிரி செய்வ,
என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுக்கு நான் இங்க இல்லாமலே போகலாம். உன்னோட வீக்னஸ் நான் தானே, உன்னால தானே என் குடும்பம் இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் இந்த உலகத்துல இருந்தா தானே இனிமே என் குடும்பத்தை பழி வாங்குவேன். நானே இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ற மாதிரி இருக்கு அஞ்சலியும். மகேஷோட கண்ணு முன்னாடியே சிலிண்டர் வெடிக்கிற மாதிரி இருக்கு. அஞ்சலி அந்த இடத்துல மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.